பாய் சொல்லுப்பா. இவ்வளோ பெரிய ஸ்டீல் கடையை வச்சு என்ன பாய் செய்ய போகிறான்? இது ஸ்டீல் கடாய் கிடையாது, இரும்பு கடாய். இது பேர் வந்து இரும்பு கடாய். வணக்க மக்களே, இன்னைக்கு வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரியில் என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழத்தை வச்சு சுவையான கேசரி தாங்க செய்ய போகிறோம். மக்களை வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எந்த மெத்தடில் செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை பாய், பாய் தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். மாஸ்டர் ரவா இருந்தலாமா? அதெல்லாம் 1 2 ரவா அளந்துட்டு ஓகே தண்ணி ஊற்றிடலாம். சரி, சரியா? ஓகே. 7 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். 4 கிலோ சக்கரை சேர்த்துக்கலாமா? ஆமாம், 4 கிலோ சேர்க்கணும். 1 கிலோ ரவைக்கு வந்து 2 கிலோ சக்கரை சேர்க்கணும். 2 கிலோ சக்கரை. ஆமாம். தம்பி தண்ணி வந்து பயங்கரமாக வேற லெவலில் கொதி வந்துச்சு. இறக்கலாமா? இறக்கலாம். அவ்வளோதான், இறக்கிடு. ரவையை வறுத்துறக்க கடாயை வச்சுக்கலாம். பாருங்கள் மக்களே, ரவை வந்து அப்படி லைட்டாக சூடான போதும் உடனே இறக்கி அடிச்சிடலாங்க. ரொம்ப தீயிற மாதிரி விட்டிங்கன்னா கசக்கும், அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சூடாகி சரிங்களா? ரைட், இறக்கலாம். இப்படி தம்பி பாருங்கள், ஒரே ஒரு அனல் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்தெடுத்து செய்தோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரவை வறுத்துட்டோம். ஆமாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? முந்திரி, ஏலக்காய், திராட்சை எல்லாத்தையும் வறுத்து சொல்லலாம். நம்ம வந்து 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம் வீதம் எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஆமாம். நம்ம வந்து 2 கிலோ செய்ய போகிறோம். அதனால என்ன எவ்வளோ ஊற்றணும்? 600 ml. முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை போடு. எப்படி வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரி. பைனாப்பிள் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸ் அழகாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரைட், ஓகே. கொண்டையை புட்டு எடுக்க போகிறோம். மாஸ்டர் சொல்லுப்பா. தண்ணி தளதளான்னு கொதிக்குது மாஸ்டர். பாருங்கள் மக்களே, பைனாப்பிள் எசன்ஸ் போடாமல் நம்ம நேச்சுரலாக ஃப்ரூட்டு வச்சு நம்ம செய்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த லெவலில் செய்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நேச்சுரல் பழத்தை வச்சு செய்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் நல்லாயிருக்கும். பண்ணி வச்சு பைனாப்பிள் நல்லா சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கால் கிலோ பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா பதமாக கிண்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
பாருங்க மக்களே, இதெல்லாம் கட்டி கிடையாதுங்க. இதெல்லாம் பைனாப்பிள் அப்படியே கட்டியே தெரியுது. நல்ல சூப்பராக அப்படியே இலவாக வந்திருக்கு பாருங்கள் கேசரி. மாஸ்டர் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. நெய் சேர்த்துக்கலாம். மணலாய் நெய்யா. மாஸ்டர் மேரேஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம்ல, பெரிய மேரேஜுக்கெலாம் இதை போல தான் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறே பாய். ஏய் ஓ வேறு லெவல் இருக்கு. அவ்வளோதான், சூப்பர். கரண்டிலே ஓட்டலை பாருங்கள். அழகாக நம்மளுக்கு இலவா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கரண்டிலையும் ஓட்டலை, பாத்திரத்துலையும் ஓட்டலை. நம்மளுக்கு பாருங்கள் கேசரியே திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்கப்பா நம்ம மாஸ்டருங்க. வாவ் வாவ். எப்படி இருக்கு தம்பி? செம்மையா இருக்கா? சாப்பிடு. சூப்பர் டேஸ்ட் பாய். மாஸ்டர் செஞ்சு கொடுத்து அந்த டேஸ்ட்டு மறந்து விரல கட்டி சாப்பிட்ரு போகிறேன். எதுவுமே இல்லை பாரு பாய், அவ்வளோ டேஸ்ட் இது. அதனால தான் சொன்னேன் விரல சாப்பிட்ரு போகிறேன்னு. பாருங்கள் மக்களே, நம்ம 2 கிலோ ரவையில் வேறு லெவலில் 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கேசரி செய்திருக்குங்க. அதுவும் பைனாப்பிள் கேசரி. எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல், எசன்ஸ் இல்லாமல், ஃப்ரூட்ஸை வச்சு நேச்சுரலாக சூப்பராக செய்து கொடுத்துட்ற மாஸ்டர். 100 பேர் அளவுக்கு நம்ம கேசரி செய்து இருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது பாய், செம்மையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், என்ன குறைறதுக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு நாங்கள் திருத்திக்கிறோம். மாஸ்டர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களை கூட செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லட்டும். சொன்ன பாடு நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட், சூப்பர். மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் நம்மளுக்கு வேறு லெவலில் அன்னாச்சி பழத்தை வச்சு கேசரி ரெடி பண்ணி கொடுத்தாரு. கேசரிக்கு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் போட்டு தான் அது ஃப்ளேவராக தூக்கி கொடுப்பாங்க. நம்ம அந்த எசன்ஸ் இல்லாமல் அன்னாச்சி பழத்தையே வச்சு சூப்பரான கேசரி ரெடி பண்ணி கொடுத்தாரு. அன்னாச்சி கேசரி வேறு லெவல் இருந்தது. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் எப்படி இருந்தது சொல்லுங்கள். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.